உங்களுக்கு தமிழ் தெரியுமா? அப்ப இன்னைக்கு உங்க கேமரா குறிச்சிட்டு நீங்க ஜாப்பனீஸ் பேச ஸ்டார்ட் பண்ண போறீங்க. என்னடா அவன் ஜாப்பனீஸ்ங்கிறான், தமிழுங்கிறான், கண்ணாடி திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது 2 விஷயம். 1, நான் சொல்லி தரத பேனா எடுத்து எழுதணும். 2, நான் சொல்லி தரத வாய் விட்டு பேசணும். இது 2 மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க, நீங்க ஜாப்பனீஸ் பேசுறதுக்கு நான் கேரண்டி. என்ன மாப்பிள சொல்ற? உண்மையாவா? எப்படி தமிழ் தெரிஞ்ச ஜாப்பனீஸ் ஈஸியா பேசிடலாமா? எதை வச்சு சொல்ற? நான் அதை எதை வச்சு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஜாப்பனீஸோட கிராமரும் தமிழோட கிராமரும் 100% ஒத்து போகுது. அதனால நீ வந்து ஜாப்பனீஸ் தமிழ்ல படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்ல வரேன். இப்போ நான் இந்த வீடியோ சொல்லி தரதையும் இதுக்கு சொல்லி கொடுத்த வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஜாப்பனீஸ் தமிழ் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு. பட் அதை வச்சு மட்டுமே கெஸ் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நான் சொல்லி தர போற கிராமர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது. தமிழ்ல படிக்கிறது எனக்கு ஓகே மாப்ள, பட் இங்கிலீஷ்ல படிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். இங்கிலீஷும் தேவைப்படுமா? இங்கிலீஷும் தேவைப்படும். அது எப்போ தேவைப்படும்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹிரகானா. இந்த ஹிரகானாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்படுது. அதே வந்து கதகானாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜ் வேர்ட்ஸ், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வர வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்படுறதா கதகானா. ஸோ அப்போ மட்டும் இங்கிலீஷ் தேவைப்படுமே தவிர மற்ற எல்லா நேரத்திலும் ஃபுல் தமிழ்ல தான் பார்க்க போறோம். எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் தமிழ்ல, கான்வர்சேஷன் ஃபுல்லாக ஜாப்பனீஸ்ல தான் இருக்கும். அதுவும் நல்லதான் மாப்ள, அது மூலியமா இங்கிலீஷும் கத்துக்கலாம்ல. சரி, அடுத்து நீ என்ன சொல்லுவேன்னு தெரியும். இதை எழுதுன்னு தானே சொல்ல போற. நானே இப்போ எழுதிடுறேன். எழுது. ஹா, ஹி, பூ கிடையாது, ஃபூ, ஹே, ஹோ, மா, மீ, மூ, மே, மோ. ஓகே, குட். அடுத்து பார்ப்போமா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யாலைன். அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது தான் யா. ஸோ இப்போ நீ சொல்லி பார்ப்போம். யால ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் 5 குறில் எழுத்துக்கள் யா, இ, யு, ஏ, யோ. ஓகே, ஃபைன். இப்போ நான் யால ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் 5 குறில் எழுத்துக்கள் கேட்டேன். ஆனால் இந்த ஹிரானா சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 இடம் பிளாங்கா இருக்கும். ஸோ யா, யூ, யோ இது மட்டும் தான் தேவையே தவிர இயும் ஏவும் தேவைப்படாது. ஓகே, இந்த லைன்ல வர 3 கேரக்டர்ஸ் எப்படி எழுதுன்னு குயிக்காக பார்த்தலாமா? வா. ஃபர்ஸ்ட் யா, 1 2 3. இதுக்கு 3 ஸ்ட்ரோக் ஆர்டர்ஸ். இந்த கேரக்டர் கிடையாது. நெக்ஸ்ட் யூ, 1 2. இதுக்கு 2 ஸ்ட்ரோக் ஆர்டர்ஸ். அடுத்து இது கிடையாது. லாஸ்டா யோ, 1 2. இதுக்கு 2 ஸ்ட்ரோக் ஆர்டர்ஸ். ஓகே, இயும் ஏவும் கிடையாது. யா, யூ, யோ இந்த 3 கேரக்டர் மட்டும் தானே? கரெக்ட். அப்புறம் இன்னொரு விஷயம், போன மாலைன்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ப்ரொனன்சியேஷனும் ஜாப்பனீஸ் ப்ரொனன்சியேஷனும் மாறாம இருந்துச்சு இல்ல? அதே போல இந்த யாலைன்லயும் வந்து எந்த விதமான ப்ரொனன்சியேஷன் சேஞ்சஸும் கிடையாது. தமிழும் ஜாப்பனீஸும் அப்படியே ஒத்து போகும். இதுதான் நம்ம என்ன சொல்ல வந்து ஜாப்பனீஸ்க்கும் தமிழுக்கும் ஒத்துமை வந்து நிறையவே இருக்குன்னு. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒத்துமைகள் தான். ஆனா நீ கிராமர் போனதுக்கு அப்புறம் இதோட ஒத்துமைகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நீ புரிஞ்சுக்குவ. சரி சரி, துரை எப்ப கிளம்புறதா உத்தேசம்? போயிட்டு வருகிறேன் அத்தான். சி ஆசான் மாதிரி வீட்டுக்கு போய் பெனாயில் ஊற்றி கிளம்பணும். இவனை போய் அத்தான்ட்டேன். இந்த மக்களே, நான் என்ன சொன்னது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜாப்பனீஸும் தமிழும் இந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் நிறையவே இருக்கு. இது வந்து ரொம்ப சின்ன சிமிலாரிட்டி தான். பட் நம்ம கிராமர் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள சிமிலாரிட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கே புரியும். அதை நான் சொல்ல விரும்பல, அது நீங்க வரும்போது பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த LG கமெண்ட் பண்ணிட்டு இந்த ப்ராக்டிஸ் வாங்கிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நன்றி.